Welcome student, I am Ganesan. So in the testing app hypothesis sum பார்க்கலாம். Already introduction video சொல்லிருக்கேன். Small sample, large sample. Large sample இருந்தா 4 டைப் சொல்லிருக்கேன். Single mean, difference of mean, single proportion, difference of proportion சொல்லிருக்கேன். சரி இப்போ இது என்னன்னு பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா the mean height of two large sample 1000 and 2000 members are given. அப்போ என்ன சொல்லிருக்காங்க 1000 and 2000 மெம்பர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க ரெண்டு சாம்பிள்ல. அப்போ இது வந்து N1 இது N2. there are two samples. சரிங்களா, இந்த சம்ல என்ன இருக்கு, ரெண்டு சாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒரு சாம்பிளோட சைஸ் வந்து 1000, இன்னொரு சாம்பிளோட சைஸ் வந்து 2000. அப்போ திஸ் இஸ் லார்ஜ் சாம்பிள் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லார்ஜ் சாம்பிள்ன்றது கன்ஃபார்ம் ஆன பிறகு இதுக்கப்புறம் நம்ம இந்த டைப் என்ன டைப் நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. they are given two large samples, one with 1000 members, another one with 2000 members, so that it is difference of mean. இதுல வந்து மீன் கிளியரா கொடுத்துருக்காங்க. இந்த மீன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ரெண்டு சாம்பிள் இருக்கிறதுனால இது டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். அப்போ செகண்ட் டைப்ல வந்துருச்சு டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ல நான் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன், z ஓட வேல்யூ வந்து x1 bar minus x2 bar divided by root of sigma 1 square by n1 plus sigma 2 square by n2. இதுதான் ஃபார்முலா ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் இன் தி லார்ஜ் சாம்பிள். சரி, கொடுத்துருக்க டேட்டாலாம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா n1 ஓட வேல்யூ 1000, n2 ஓட வேல்யூ 2000. அதனால தான் இந்த லார்ஜ் சாம்பிள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது the mean height of 1000 and 2000 members are, and the mean height தான் வந்து 67.5. அப்போ ஃபர்ஸ்ட் சாம்பிளோட மீன் வந்து x1 bar 67.5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் மீன் வந்து பாத்தீங்கன்னா x2 பார்னு எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூ வந்து 68.0 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. Can the samples be regarded as drawn from the same population of standard deviation? சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா வந்து 2.5. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சிக்மா 1 சிக்மா 2 ரெண்டுத்துக்குமே வந்து 2.5 தான் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் வித் லார்ஜ் சாம்பிள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன 5% 1% பார்த்தீங்கன்னா கிளியரா அவங்களே கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணணும்னா ஹைபோதேசிஸ், நல் ஹைபோதேசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ். நல் ஹைபோதேசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு சாம்பிளுமே drawn from the சேம் நார்மல் சேம் பாப்புலேஷன், ஒரே பாப்புலேஷன் தான் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ரெண்டும் ஒரே பாப்புலேஷன்ல தான் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண என்ன பண்ணோம், அப்போ அதோட சாம்பிள்ஸ் எடுத்துரும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து μ1 அண்ட் μ2 ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து கம்மிங் ஃப்ரம் சேம் பாப்புலேஷன்ஸ், μ1 ஈக்குவல் டு μ2 அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் இல்லை டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் வந்து தே ஆர் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்குதா அசியூம் பண்ணிக்கிறோம். μ1 இஸ் நாட் ஈக்குவல் டு μ2. சரி, என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதுங்களா? அதாவது ஏன் μ1 μ2 எடுத்துக்கிறோம், ரெண்டுமே வந்து ஒரே பாப்புலேஷன்ல தான் வந்திருக்கு அப்படின்னா μ1 μ2 ஈக்குவல். இல்ல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ல இருந்து வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்னா ஒரு பாப்புலேஷன் μ1 இன்னொரு பாப்புலேஷன் μ2 டிஃப்ரெண்டா இருக்குன்றது ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸா எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இது வந்து மியூ நாட் ஈக்குவல் டுன்னு சொல்றதுனால இது என்னது டூ டைல்டு டெஸ்ட். நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோல சொல்லியிருக்கேன். இது டூ டைல்டு டெஸ்ட். இது டூ டைல்டு டெஸ்ட்னா அதுக்கான டேபிள் என்னன்னா இதுதான் அந்த டேபிள். இந்த டூ டைல் டெஸ்ட்ல 5% லெவல் அப்படின்னு சொல்லும்போது 1.96 அப்படின்றது டேபிள் வேல்யூ. ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலால எழுதி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு x1 bar minus x2 bar divided by root of sigma 1 square by n1 plus sigma 2 square by n2. சரி, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம்.
x1 x2 பாரோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். x1 பாரோட வேல்யூ 67.5 மைனஸ் x2 பாரோட வேல்யூ 68.0 டிவைடட் பை ரூட் ஆஃப் sigma 1 sigma 2 ரெண்டுமே 2.5 தான். ஸோ 2.5 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1. ஃபர்ஸ்ட் சாம்பிளோட சைஸ் வந்து 1000, செகண்ட் வந்து 2000. அதனால இதுக்கு வந்து 1000 பிளஸ் சிக்மா 2 அதுவும் 2.5 தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n2 வந்து 2000. ஓகே, இப்போ இதை வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 67.5ல 68 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் 0.5 அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை இதை கம்ப்ளீட்டா அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணலாம். ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 2.5 ஸ்கொயர் பை 1000 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பிளஸ் 2.5 த ஹோல் ஸ்கொயர் பை 2000 இன்னொரு பிராக்கெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வேல்யூ கிடைச்சிடும். அதோட வேல்யூ என்னன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல போட்டா எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்னன்னா 0.00938. சரி, இப்போ நான் ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுத்துறேன். எல்லாருக்குமே கால்குலேட்டர் யூஸ் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இது நீங்க அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வராது. உங்க கால்குலேட்டர்ல என்ன வேல்யூ வரும்னா 9.375 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 03 அப்படின்னு தான் உங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் காட்டும். இப்படி இருந்தா என்ன அர்த்தம்ன்றது நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுத்துட்றேன். உங்க கால்குலேட்டர் இப்படி காமிச்சதுன்னா இங்க 3 இருக்குல்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 3 zeros போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு டாட் வச்சிருங்க. மிச்சம் இருக்கிற வேல்யூ 39375 எழுதுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 5 இந்த 1க்கு இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 938 எழுதிக்கிட்டேன். அவ்வளவு சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற இந்த இடம் தான். கால்குலேட்டர்ல இப்படி வரும், அது எப்படி இப்படி எழுதுறதுன்னு தெரியாது. அதனால கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 0.5 டிவைடட் பை ரூட் ஆஃப் திஸ் அப்படியே கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 5.163 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓவராலா நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மாடுலஸ் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வரும் 5.163. ஸோ நம்மளோட டேபிள் வேல்யூ 1.96. ஸோ அப்போ என்னன்னா இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் தி டேபிள் வேல்யூ 1.96. Therefore, we reject the null hypothesis. Therefore, we reject the null hypothesis H0. How then the summary answer?